இந்த ஊரில் வந்து சர்ச்சுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு சர்ச் இருக்கும். இப்போ இந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சி சர்ச்சு. ஸோ இந்த இந்த ஒரு போர்டில் கூட ஒரு திங்ஸ் போயிட்டுருக்காங்க. இந்த சர்ச்சில் வந்து என்னென்னா ஒரு கம்யூனிட்டி கிச்சன் எவ்ரி டியூஸ்டே வந்து ஃப்ரீ மீல் கொடுப்பாங்க. இந்த போர்டில் இது அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டுருக்காங்க. கம்யூனிட்டி கிச்சனில் வந்து எவ்ரி டியூஸ்டே அண்ட் அகெயின் ஃப்ரைடே. இங்கே பாருங்கள், ஃப்ரைடேயில் வந்து 5 to 7 PM ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே இந்த சர்ச்சில் டியூஸ்டேக்கு வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக வருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஹோம்லெஸ்ஸாக இருக்கலாம், ஆல்ரெடி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களாக இருக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய கோயில். இந்த கோயில் இந்த கோயில் அந்தளவு அங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருப்பாங்க. இது ஒரு கோயில். அங்கே இன்னொரு பெரிய கோபுரங்கிறது அங்கே ஒரு கோயில் இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்கு அடுத்த தெருவில் ஒரு கோயில் இருக்குது. லைக் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ பப்ளிக் இருக்கிறாங்களா அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாது. மேபி ஒரு 50 மெம்பர்ஸ் போவாங்களா இருக்கும் சர்ச்சுக்கு ஒவ்வொரு சர்வீஸ்லேயும். ஸோ ஒரே ஒரு அட்வான்டேஜ் இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கோயில்களை பொறுத்தவரையில் யாரும் வந்து பர்சனல் விஷயங்களை கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் போகிறீங்களா சர்ச்சுக்கு, போகிறீங்களா சர்வீஸ் அட்டன் பண்ணுறீங்களா, வர்றீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குமா தவிர யாரும் உள்ளே நுழைஞ்சி உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, இங்கே அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி கொஸ்டினே இருக்காது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு தேவைன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவைன்னா காணிக்க போட்டுக்கலாம். அப்படிலாம் ஒன்று யாரும் வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அது இன்னொரு திங்கு. அதனால் ரொம்ப பர்சனலாக யாருமே வீட்டு விஷயத்துக்குள்ள ரொம்ப நடக்க மாட்டாங்க. நம்ம ஒரு சர்ச்சிலலாம் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்டு விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே அது இருக்காது. அண்டு இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல இந்த பில்டிங் வந்து இது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பில்டிங் வந்து வெட்ரன்ஸ் ஹோம்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருந்து வெளியில் இல்லாட்டி வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து இதுக்கு போயிருப்பாங்கள்ல, வாருக்கு போயிட்டு அதாவது சண்டைக்கு வெளியில் ஏதாவது போர் நடக்கும்போது போயிட்டு அங்கேருந்து அவங்களுக்கு யாருக்காவது உடம்பு ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி கால் கை உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு யாரும் பார்க்குறதுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வெட்ரன் ஹோமில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபுட்டு எல்லாமே அங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த மென்டல்